வாரம் சினிமா காரசாரம். இந்த வாரம் ஃபுல்லா நம்ம சினிமால நடந்த காரசாரமான சில விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல நம்ம பிரதீப் ரங்கநாதன் இவர் நடிச்சு அஸ்வத் மாரிமுத்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்க இந்த படத்தோட பேரு டிராகன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்குங்க, தி ரைஸ் ஆஃப் டிராகன் அப்படின்ட்டு. இந்த படத்துக்கு லியோ ஜேம்ஸ் மியூசிக் பண்றாரு. இந்த பாட்டை அனிருத் பாடி இருக்காரு. நம்ம விக்னேஷ் சிவன் ரிலீக்ஸ் எழுதியிருக்காரு. பாட்டு எப்படிடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட்டா பிடிக்காது, ஆனா கேட்க கேட்க எல்லாருக்கும் பிடிச்சிரும். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம ஜிஎம் இதுல ஒரு குத்தாட்டம் போட்டிருக்காருங்க. வரும் ஆனா வராது, வரும் ஆனா வராது அப்படின்னு நம்ம கவலைக்கிடமா இருக்கவங்க தான் தல அஜித்தோட ஃபேன்ங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி விடாமுயற்சி, குட் பேட் அக்லி இந்த 2 படமும் நாங்க வந்தா பொங்கலுக்கு தான் வருவோம், ஒன்னாதான் வருவோம் அப்படின்னு அடம் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் விடாமுயற்சி வரனால குட் பேட் அக்லி வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம தல ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த தடவை நம்ம தல பொங்கலை மஜாவா என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு பயங்கரமா ஹாப்பியா இருந்தாங்க. ஆனா திடீர்னு இப்ப பாத்தீங்கன்னா சில வேலைப்பாடு இருக்கனால நாங்க பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகல, விடாமுயற்சி போஸ்ட்பாண்ட் ஆகுது அப்படின்னு எல்லாருமே சொன்ன உடனே பயங்கரமா வருத்தம் ஆயிட்டாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில வரும் ஆனா வராது. ஏங்க பொங்கல் வருதுன்னு இத்தனை படமாங்க வருது? 1 இல்ல 2 இல்ல 3 இல்லங்க, 10 படம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஆனா அதை பத்தி செப்பரேட்டா நான் இன்னொரு வீடியோ போறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன படம் வரப்போகுது அப்படின்ட்டு. டைரக்டர் சங்கர் ராம் சரண் இவங்க காம்பினேஷன்ல பேன் இந்தியா லெவல்ல ரெடியா இருக்க படம் தான் கேம் சேஞ்சர். இந்த படத்தோட ட்ரைலர் இந்த வாரம் யூடியூப்ல கலக்கிட்டு இருக்குங்க. இந்த ட்ரைலரை பாக்குறப்ப ராம் சரண் டபுள் ஆக்ட்ல நடிக்கிற மாதிரி இருக்கு. அப்பா பையன் காம்பினேஷன்ல வராரு. நம்ம சங்கர் கண்டிப்பா இந்த படத்துல கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ட்ரைலர் நீங்க பார்த்திருந்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. போன வருஷம் கடைசியில ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் விடுதலை பாட்டு. நம்ம வெற்றிமாறன் டைரக்ஷன்ல வெளியே வந்த ஒரு படம். இது வரைக்குமே நம்ம வெற்றிமாறன் ஒரு படம் கூட தோல்வி படம் கொடுக்கலங்க. இந்த படமே பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு. இதோட சக்சஸ் மீட்டை பயங்கர கிராண்டா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. கன்னடத்துல டாப் ஸ்டாரா இருக்க ஒருத்தர் தான் சிவராஜ்குமார். இவர் பாத்தீங்கன்னா ரீசெண்டா கேன்சரால அஃபெக்ட் ஆயிருந்தாருங்க. இதனால அங்க இருக்க பல பேரோட ஃபேன்ஸ் ரொம்ப வருத்தத்திலே இருந்தாங்க. என்னடா இவருக்கு இப்படி ஆயிடுச்சு, ஆல்ரெடி 2021 புனித் ராஜ்குமார் வேற இறந்துட்டார், இவருக்கு இந்த மாதிரி அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. இதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு சிவராஜ்குமார் ஃபாரின் போயிருந்தாருங்க. இப்ப கேன்சர்ல இருந்து ரெக்கவர் ஆயிட்டாரா, அதை சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாரு. எனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, நான் கேன்சர்ல இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு ஹாப்பியா ஷேர் பண்ணியிருக்காருங்க. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போற ஒரு படம் தாங்க நேசிப்பாயா. இந்த படத்துல ஹீரோவா ஆக்டர் முரளியோட பையன் ஆகாஷ் முரளி, அதாவது அதர்வாவோட தம்பி நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம விஷ்ணுவர்தன் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. டைரக்டர் சங்கரோட பொண்ணு அதித்தி சங்கர் இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்காருங்க. ஒரு தரமான காம்போனே சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் யுவன் விஷ்ணுவர்தன் இவங்க 2 பேரோட காம்போல ஒரு படம் வரப்போகுது. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பயங்கர கிராண்டா நடந்ததுங்க. இதுல நம்ம சீஃப் கெஸ்டா சிவகார்த்திகேயன் கலக்குன்னு கலக்கிட்டாரு. இதே மாதிரி வார வாரம் நம்ம சினிமா நடக்கிற காரசாரமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்